பிரியாணி என்பது வெறும் உணவல்ல, இது பல நூற்றாண்டுகளாக பரவிய கலாச்சாரம். பிரியாணி என்ற சொல் பிரியான் என்ற பாரசீக சொல்லில் இருந்து வந்தது. அதற்கு வறுத்ததும் சமைத்ததும் என்று அர்த்தம். இது முதலில் பாரசீகர்களால் தயாரிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் அவர்களின் வணிகம் மற்றும் படையெடுப்புகளின் மூலம் இந்தியாவுக்கு வந்தது. முகலாயர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்த போது அவர்கள் பாரசீக மற்றும் மத்திய ஆசிய சமையல் கலாச்சாரத்தை கொண்டு வந்தனர். பிரியாணி முதலில் முகலாயக மன்னர்கள் அரண்மனைகளில் இருந்து பிரபலமானது. அப்போது இது ராஜாக்கள் மண்டபங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருந்தது. பிரியாணி தென்னிந்தியாவில் பரவிய பிறகு குறிப்பாக தமிழ்நாட்டில் அதன் தனிப்பட்ட ருசியும் வகைகளும் உருவாகின. சிறிய சீரக சம்பா அரிசியுடன் தயாரிக்கப்படும் அதிக மசாலா சேர்க்கப்பட்ட திண்டுக்கல் பிரியாணி, அதிகமில்லாத மசாலா ஆனால் கசாப்பு கடை முறையில் இறைச்சியை சிறந்த முறையில் சமைப்பது ஆம்பூர் பிரியாணி, அதிக காரத்துடன் மசாலா கலந்த செட்டிநாடு பிரியாணி. இப்படி பல வரலாறு கொண்ட பிரியாணியை புது சுவை சேர்க்கத்தான் நம்ம கந்தன்ஸ் மசாலா பிரியாணி பொடி அறிமுகப்படுத்தி இருக்கிறது. எந்தவித கலப்படமும் இல்லாமல் முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நம்ம கந்தன்ஸ் பிரியாணி மசாலாவை ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க. நீங்க சமைக்கிற பிரியாணியோட உண்மையான சுவையை கண்டுபிடிப்பீங்க. கந்தன்ஸ் மசாலா சமையல் பிரியர்களின் முதல் தேர்வு.